அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பற்றி எரியக்கூடிய ஒரு விஷயமா எது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் இருந்த எக்ஸ் ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம், அவங்களுக்கும் சீனியர் ஆங்கர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொருவர்களுக்கும் நடுவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி நிற்கிது. அப்படி இதில் என்ன இருக்குது? ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு டிவி சேனலில் ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு ஷோவில் ஆங்கராக இருக்கிறாங்க, அதே ஷோவில் ஆங்கராக இருக்கிறவங்க குக்காக இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் ஏற்பட்ட அந்த ஒரு விஷயம் ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாக மாறுது. அதை பற்றி வெளியேறக்கூடிய அந்த ஆங்கர் ஒரு வீடியோ போட அதை இன்னைக்கு எல்லாருமே எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணம் அப்படிங்கிறது டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தமிழர்கள் மதிக்கப்படுறது இல்லை, தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியமாக இந்த சம்பவம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படி என்ன யார் யாரை டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஏன் சோஷியல் மீடியா ஒட்டுமொத்தமாக இது பற்றி எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு நபர், அவங்க பேர் பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்னு விஜய் டிவியில் ரொம்ப ஆண்டு காலமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆங்கராக ஒருத்தர். இன்னைக்கு விஜய் டிவி அப்படின்னா அந்த விஜய் டிவியினுடைய முகமாகவே மாறி நிற்கிறது ரெண்டு பேர். அதில் முக்கியமான ஆள் பிரியங்கா, இன்னொருத்தர் மாகாப்பா ஆனந்த். எந்த ஒரு ஷோவாக இருந்தாலும் விஜய் டிவியில் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 10 ஷோ நடக்குது, உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 ஷோ நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அந்த 10 ஷோவில் ஒரு 8 ஷோக்கு இவங்க ரெண்டு பேர் தான் ஆங்கராக இருப்பாங்க. மீதமுள்ள 2 ஷோவில் யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க. அவங்களும் கொஞ்ச நாளில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க. அவங்க ஏன் போனாங்க அப்படிங்கிறதுக்கான காரணமே தெரியாது. இப்போ பிரியங்கா இவ்வளோ பெரிய பேசு பொருளாக மாறி நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த இந்த எக்ஸ் ஆங்கர்ஸ் எல்லாருமே வெளியேறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ ஒட்டுமொத்த மக்களுடைய பார்வையும் சோஷியல் மீடியாவுடைய பார்வையுமே பிரியங்கா தேஷ்பாண்டே மேலே திரும்பி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். யார் திருப்பினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேனல்லையே வேலை செஞ்ச ஒருத்தவங்களால தான் இப்போ இந்த விஷயம் மாறி. இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் ஜொலிச்சுக்கிட்டு இருந்த பல பெண்கள் வெளியில் போயிருக்காங்க. அதுக்கான காரணமாக பிரியங்கா தேஷ்பாண்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மணிமேகலை சொல்லலை. மணிமேகலை சொன்ன ஒரு விஷயம் மூலமாக இது எல்லாமே இப்போ வெளியில் தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. சரி, என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க, குக் வித் கோமாளி சீசன் 5 நடந்துகிட்டு இருக்கு. இந்த குக் வித் கோமாளி இந்த விஜய் டிவியில் ஆரம்பிச்சதுல இருந்தே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக தான் மாறி நிற்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 சீசன் முடிஞ்சிருக்கு. இந்த 4 சீசனை மீடியா மேசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் டீம் தான் பண்ணாங்க. இந்த மீடியா மேசன்ஸ்க்கும் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரதுனால, ஏன்னா இந்த மீடியா மேசன்ஸ் இந்த குக் வித் கோமாளியும் பண்ணாங்க, ஏர்டெல் சூப்பர் சிங்கரும் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு என்னன்னு தெரியல, நீங்கள் வெறும் குக் வித் கோமாளி மட்டும் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் டிவி சொன்னதுனால ஒரு ஷோவை வச்சுக்கிட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் வேலை செய்கிறாங்க. அத்தனை பேருக்கும் நம்மளால சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இவங்க விஜய் டிவியில் இருந்து வெளியேறி அந்த இடத்துல சன் டிவி ஒரு ஆஃபர் வச்சதுனால சன் டிவிக்கு போகிறாங்க. இப்போ இந்த குக் வித் கோமாளி அப்படின்ற மாதிரியான ஒரு ஷோ சன் டிவியில் டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்ற பேரில் ஒரு ஷோ நடத்தப்படுது. அதில் இங்கே விஜய் டிவியில் இருந்த வெங்கட் பட் அவர்கள் அங்கே போயிருக்கிறார். அவர் மட்டும் போல் அவரோட இந்த விஜய் டிவியில் இதுக்கு முன்னாடி இருந்த பல கோமாளிகள், இந்த விஜய் டிவியில் இருந்த சில ஆர்டிஸ்ட் எல்லாமே அங்கே போயிருக்கிறாங்க. ஸோ மீடியா மேசன்ஸ் இன்னைக்கு டாப் குக் டூப் குக் அப்படின்ற ஒரு ஷோ ஃபர்ஸ்ட் சீசனை சன் டிவியில் வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. குக் வித் கோமாளி அப்படியே இந்த டாப் குக் டூப் குக்கை பார்த்து ரொம்ப காப்பி அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இத்தனை நாளாக பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. சரி, இதை தானே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் மணிமேகலையும் ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க. ஸோ அது இன்னைக்கு எல்லாருமே எடுத்து பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக மாறி இருக்கு. ஆக்சுவலாக மணிமேகலை 4 சீசனாக இந்த குக் வித் கோமாளியில் கோமாளியாக தான் இருந்தாங்க. ஆனால் மணிமேகலுடைய ஒரு கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆங்கராக மாறணும் அப்படின்றது தான். மணிமேகலை எப்பயுமே துருத்துருன்னு இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடியவங்க தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அவங்களுடைய டெஸ்டினி என்ன அப்படின்றதுல ரொம்பவே குறியாக இருந்தவங்க. நான் ஆங்கருக்காக தான் இங்கே வந்தேன், நான் ஆங்கர் வேலையை தான் செய்யணும் அப்படின்றதுல விடாப்புடியாக இருந்தவங்க. ஸோ இப்படி இந்த மீடியா மேசன்ஸ்க்கு நடுவில் நடந்த பிரச்சனைனால சில பேர் அங்கே போகிறாங்க, சில பேர் இங்கே வராங்க.
இதில் மணிமேகலை யார் ஆங்கராக போடலாம் அப்படின்னும் போது ரக்ஷன் இருக்காரு. ஏன்னா ஒரு ஆங்கர் வச்சு தான் 4 ஷோ நடத்துனாங்க, 4 சீசன் நடத்துனாங்க. இம்முறை புதுசாக மணிமேகலையும் வந்து ஒரு ஆங்கராக போட்டாங்க. ஏன் அறந்தாங்கி நிஷாலாம் ஆங்கராக மாறும்போது, கேபிஒய் பாலாலாம் ஆங்கராக மாறும்போது, தீனாலாம் ஆங்கராக மாறும்போது மணிமேகலை மாறக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழும்புமா இல்லையா? ஸோ இந்த சீசனில் மணிமேகலை ரக்ஷனுக்கு ஒரு பேராக ஆங்கராக களமிறக்கப்பட்டாங்க. மணிமேகலைக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தே ஒரு விதமான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இந்த ஷோவில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த 4 சீசனில் இவங்க கோமாளியாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆங்கராக அவங்கள யாருமே ஏற்றுக்கவும் அவங்களால முடியலை. கோமாளியாகவே ஒருத்தவங்களை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் அவங்கள கோமாளியை மட்டும்தான் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு எல்லாருமே வந்துட்டாங்க, இன்க்ளூடிங் செஃப் தாமு அவர்கள். ஏன்னா நிறைய இடங்களில் மணிமேகலை வந்து அவர் ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ணியிருப்பார். சிவாங்கியே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் சூப்பராக பாடி வந்து ஷைனான ஒரு பொண்ணு பாடகியாக இந்த விஜய் டிவியில் அறிமுகமானவங்க கோமாளியாக மாதிரி இந்த ஷோவில் வந்து இன்னைக்கு சிவாங்கி இருக்கிற இடமே தெரியலை. ஸோ அவங்களுடைய கெரியராக எதை நினச்சாங்களோ அதை விட்டுட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு கெரியருக்குள்ளே போயிட்டாங்க. காமெடி படங்கள், காமெடியான ரோல்லாம் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவாங்கிக்குள்ளே ஒரு துருதுருவான ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு குழந்தைத்தனம் இருக்குது அப்படின்றதுனால அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் சிவாங்கியோடைய விருப்பம் இதானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் மாறிடக்கூடாது அப்படின்றதுல மணிமேகலை ரொம்பவே குறியாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் குக் வித் கோமாளி சீசன் 5 தொடங்குது. மணிமேகலை வந்து ஆங்கராக அறிமுகம் செய்யப்படுறாங்க. பிரியங்கா தேஷ்பாண்டே இந்த ஷோவில் வந்து குக்காக வராங்க. அவங்க வரும்போதே நம்ம டிசைட் பண்ணிட்டோம், ஆஹா இந்த வருடம் பிரியங்கா தான்ப்பா. ஏன்னா பிரியங்காக்காக மட்டுமே இந்த ஷோ மூவ் ஆகிற மாதிரி நிறைய வாரங்கள் இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கிறது 3 பேர். ஒன்று இர்ஃபானுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்ற கேள்வி பலருக்கும் இருக்குது. இர்ஃபானுக்கு சமைக்க தெரியாது. ஆனால் இர்ஃபான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஷோக்காக வெளியில் போயிட்டு நிறைய செஃப்பை மீட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு டிஷ்ஷை கற்றுக்கிட்டு அதை அப்படியே இங்கே வந்து செய்கிறாரு. இர்ஃபான் பண்ணக்கூடிய ஒரு முட்டாள்தனம் என்ன, எப்படிப்பட்ட திருடனாக இருந்தாலும் ஒரு நாள் மாட்டுவான் இல்லையா, எதனா வந்து ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான் இல்லையா. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்றதை இவருடைய சேனலில் வீடியோ போட்டுருவார். அப்படித்தான் இந்த ஷோக்காக நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்றதுனால இதை எப்போ பண்ணணும், நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கற்றுக்கிறதுலாம் இருக்கணும். இவர் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு ஒரு டிஷ்ஷை போய் ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு வந்து இங்கே செஞ்சு இன்றைக்கி ஃபைனல்ஸில் இர்ஃபான் இருக்கார். இர்ஃபான் இந்த ஷோவில் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் ப்ரொமோஷனுக்காக மட்டும்தான். இன்னொரு பக்கம் பிரியங்கா, இன்னொரு பக்கம் சுஜிதா. இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவியில் ஒருத்தர் வந்து டிஃப்ரெண்ட்டு. பிரியங்கா விஜய் டிவியில் அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன் அவங்க இருக்கிறாங்க. சுஜிதா சீனியர் மோஸ்ட் ஆக்ட்ரஸ் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ஷோன்னு டைட்டில் வின்னர் பிரியங்கா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா குக்கா மட்டுமே அங்கே இல்லாமல் அப்படி பிஹேவ் பண்ணாமல் ஆங்கர் வேலையும் சேர்த்து பண்ணுறதுனால மணிமேகலைக்கு அங்கே என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு கோபம் வருது. ஏன்னா அவங்களுடைய ஸ்பேஸ் மொத்தத்தையும் யார் ஆக்குப்பை பண்ணுறாங்க, பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, தனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் ஒரு பெரிய பருப்பு, என்னால் மட்டும்தான் ஒரு ஷோ வந்து அழகாக கொண்டு போக முடியும், என்னை விட இந்த டிவியில் இந்த சேனலில் யாராலுமே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மமதையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். பிக் பாஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரியங்காவுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு. நம்ம ஷோவில் பார்க்கக்கூடிய பிரியங்கா வேற, பட் அவங்களுடைய ரியல் கேரக்டர் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கூட இத்தனை நாளாக மணிமேகலை அப்படின்ற ஒரு நபர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் பிரியங்கா இவங்களை டாமினேட் பண்ணுறத மணிமேகலை வந்து பொறுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது முடியலை, எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, அந்த லிமிட் பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது மணிமேகலை அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. என் வேலையை என்ன செய்ய விடுங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எதுக்காக என்னுடைய வேலையில் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற விஷயம் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு மணிமேகலை வந்து சொல்ல, அதை வந்து பிரியங்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் வெளியில் வந்துச்சு, நீ கிளம்புன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து பிரியங்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அது கிளாஷ் ஆகுது. பிரியங்கா போயிட்டு அவங்களுடைய கேரமனில் உட்காந்துக்கிட்டு என்னால் வந்து இனிமேல் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, என்ன நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ சீனியர் தெரியுமா, என்னை எப்படி இந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லலாம், எனக்கு அவமானமாக போயிடுச்சு, எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னு வந்து கண்ணீர் விட்டு கதறி இப்போ குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் டீம் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருதலை பட்சமாக பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிரியங்கா கிட்ட போய் மணிமேகலையை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு சாரி மட்டும் கேட்டுருங்க, நீங்கள் சாரி கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையாகாது, நீங்கள் இன்னும் உங்கள் கெரியரில் வளருவீங்க, ஸோ இன்னும் நீங்கள் வந்து ஷைன் ஆவீங்க, உங்களுக்கு இன்னும் 4 ஷோ கிடைக்கும், அதனால் அவங்கக்கிட்ட ஒரு சாரி கேளுங்க அப்படின்னு இவங்க சொல்ல, மணிமேகலை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையே எனக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்கள பார்த்து எனக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதெல்லாமே அவங்க கிளியராக அவங்களோட வீடியோலவே சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ன நடந்துச்சு, நான் குக் வித் கோமாளியிலேருந்து வெளியில் வந்துட்டேன், நான் வந்ததுக்கான காரணம்
பேரை மட்டும்தான் சொல்லலை, ஆனால் பிரியங்கா அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்த பண்ணி எனக்கு அதன் மூலமாக ஒரு வாய்ப்பு தர தேவையில்லை, எனக்கு அதன் மூலமாக எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு என்னுடைய சுயமரியாதை ரொம்ப முக்கியம், என் செல்ஃப் ரெஸ்பெக்டை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க முடியாது. நான் 2007 நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், சன் மியூசிக்கில் வந்தேன், நான் அதுக்கப்புறமா ஒவ்வொரு இடங்களாக போய் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன், பயங்கரமாக நான் உழைச்சிருக்கேன், பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்கேன். 15 வருட உழைப்பை ஒரு நபர் வந்து ஒரு ஷோவில் சுருட்டுறாங்க, சுரண்டுறாங்க, நம்மளை வந்து டாமினேட் பண்ணுறாங்க, நம்மளை ரொம்பவே டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் எப்படி பொறுத்துக்க முடியும்? எனக்கு அவங்கள பார்த்தா பயமே வரல, எனக்கு அவங்கள பார்த்தா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணலை. ஏன்னா எல்லாருமே அங்கே வந்து பிரியங்காவை அக்கா அக்கா அப்படின்னு வந்து கூப்பிடும்போது மணிமேகலை பிரியங்கான்ற வார்த்தையை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதெல்லாம் பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தனக்கு கீழே தான், தன்னை எல்லாருமே மதித்து நடக்கணும், தனக்கு எல்லாருமே வந்து காம்ப்ரமைசிங்காக போகணும், தான் ஸ்கோர் பண்ணணும், தான் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுக்கான கேள்வி எல்லாமே வாங்கணும். இர்ஃபானுக்கு என்ன வயசு இருக்கும்? ஆனால் இர்ஃபான் ராமர் கூட வாடாப்படான்னு தான் பேசுகிறாப்புல, அங்கே இருக்கிற எல்லாருமே வாடாப்படான்னு தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இப்படி இருக்கும்போது மணிமேகலை கிட்ட இருந்து இவங்க வந்து எதிர்பார்த்துருக்குறாங்க, மணிமேகலை அதுக்கு தகுந்த ஒரு செருப்படியே கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஷோவே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தூக்கி போட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் நடுவில் இருந்த ஒரு விஷயம். இதில் மற்ற ஆங்கர்ஸ்லாம் எங்கே உள்ள வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீடியோ போட்ட உடனே இவங்களோட வீடியோக்கிலையும் இன்ஸ்டா பேஜில் இவங்க போட்ட போஸ்ட்டுக்கிலையும் ஏகப்பட்ட எக்ஸ் ஆங்கர்ஸ் வந்து கமெண்ட். முக்கியமாக விஜய் பாவனா ஒரு பதிவை போடுறாங்க, சுச்சி ஒரு வீடியோவே போடுறாங்க, பிரியங்காவை பற்றி கேவலமாக பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நான் வந்து மணிமேகலை கூட தான் நிற்பேன் அப்படின்ற வார்த்தைகளை சுச்சி பேசியிருக்காங்க. அனிதா சம்பத் அவர்கள் வந்து மணிமேகலை வந்து பாராட்டி இருக்கிறாங்க. ஸோ இப்படி பல பேர் இருக்காங்க. இப்படி எல்லாருக்கும் நடுவுலையும் வந்து பிரியங்கா கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்றது தெரியுது. அது என்ன பிரச்சனைன்னு நோண்டி பார்க்கும்போது தான் உண்மையான விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பாவனா அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த விஜய் டிவியில் பயங்கரமாக இருந்தது. விஜய் பாவனா அவங்களுடைய இடத்துக்கு வந்தாங்க, பிரியங்கா சூப்பர் சிங்கரில் வராங்க, ஒரு கெஸ்ட் ஆங்கராக வந்தவங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க சில விஷயங்கள் பண்ணி அவங்க வந்து உள்ளே வராங்க. விஜய் பாவனாக்கு வேலை அங்கே பறி போகுது. அதன் பின்னாடி வர அனிதா சம்பத், அதுக்கப்புறமா வந்து ஃபரிதா, அதுக்கு முன்னாடி டிடி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து விஜய் டிவியில் ரொம்ப காலமாக டிடி அப்படின்ற ஒரு நபர் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆங்கர் விஜய் டிவியில். டிடி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால மட்டுமே டிடி அவர்கள் விஜய் டிவி விட்டு போகிறாங்க. டிடி மட்டும் இருந்திருந்தா பிரியங்கா இந்த லெவலுக்கு போயிருப்பாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஒரு நபருக்காக ஏன் இத்தனை பேரும் ஒதுக்கப்படுகிறார்கள் விஜய் டிவியில்? அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும் இல்லையா? இது என்ன பிரியங்காவுடைய திறமைக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, என் பிரியங்கா மாதிரி யாராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அவங்கள விட நல்லாவே பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்படி இருந்தும் வை பிரியங்கா? ஏன் எல்லாருமே பிரியங்கா வந்து மதித்து நடக்கணும்? ஏன் பிரியங்கா மனசு வச்சாதான் எல்லாருமே இந்த டிவியில் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த கேள்வியை தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரியங்காவுக்கு அந்த அளவுக்கு விஜய் டிவியில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? மிகப்பெரிய பாலிடிக்ஸ் வந்து அவங்க பின்னாடி நடக்குது, அவங்க பயங்கரமாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பிரியங்கா தயவில் தான் இந்த சேனலில் நிறைய பேர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரியங்கா இருக்கிறதுலே வந்து ரொம்பவே இரிட்டேட்டிங்கான ஒரு பர்சன் அப்படின்றது நம்ம சொல்லலை, பிக் பாஸில் நிரூப் அப்படிங்கிற நபர் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் பிரியங்கா கூட நெருங்கி பழகிய பலருமே இதே கருத்தை தான் சொல்கிறாங்க. சரி, இவங்களாம் சொல்கிறாங்க, ஓகே, மாகாப்பா ஆனந்த் இதை குறித்து என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி இஷ்யூ போயிருக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, மாகாப்பா ஆனந்தும் பிரியங்காவும் ஒன்றா தான் பல ஷோக்கள் பண்ணி 2 பேருமே ஒரே டைமில் தான் வளர்ந்தாங்க. அப்படிப்பட்ட மாகாப்பா ஆனந்த் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. மாகாப்பா ஆனந்த் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை. இப்போ காட்டுக்குள்ளே 2 யானை சண்டை போடுது அப்படின்னா நம்ம போய் சமாதானம் பண்ணக்கூடாது, நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். அவங்களே அடிச்சுக்கிட்டோம், நம்ம வந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த மாகாப்பா சொல்லியிருக்காரு. மாகாப்பா பிரியங்காவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நபர். மாகாப்பா நினச்சிருந்தா இல்லைங்க, பிரியங்கா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டியிருக்க முடியும். ஆனால் மாகாப்பா அது குறித்து எந்த விதமான கருத்தும் சொல்ல விரும்பலை. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா உண்மையாகவே இந்த மாதிரியான டாமினன்ஸ் இந்த டிவியில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மாகாப்பாவே ஒத்துக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதை வந்து மறுத்தோ அதுக்கு முட்டு கொடுத்தோ மாகாப்பா பேசலை. அவங்க அடிச்சுக்கிறாங்கன்னா அவங்க அடிச்சுக்கிட்டோம், நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நழுவிட்டார். ஸோ பிரியங்கா அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு செவுரு, அந்த மெட்ராஸ் பட செவுரு மாதிரி, இந்த செவுருன்னு எத்தனை பேர் காவு வாங்க போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி பலரும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் போட்டு நாராக கிழித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இப்போ எப்படி மாறி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வடக்கை சேர்ந்தவர். இங்கே நம்ம மணிமேகலை வந்து கோயம்புத்தூர் பொண்ணு, ஒரு தமிழ் பெண்ணுக்கும் ஒரு வடக்கிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை அப்படின்ற மாறி போயிருக்கு. ஸோ இதை பார்க்குற மக்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக பிரியங்காவை வச்சு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. பிரியங்கா இதை குறித்து எந்த விதமான ஒரு
கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் போடலை. மேபி பிரியங்கா போட வரும்போது உண்மையாகவே என்ன நடந்தது அப்படின்றது தெரியும். ஆனால் மணிமேகலை சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை அப்படின்றத மணிமேகலை மட்டும் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, அவங்க ஏதோ ஒரு விரக்தியில் பேசுகிறாங்க, நம்ம வந்து கடந்து போயிடலாம். ஆனால் இவங்க சொன்ன கருத்தை நிறைய பேர் சொல்லும்போது இந்த விஜய் டிவிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. ஏன் இது ஒரு ஷோவில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான், இது சமுதாயத்தில் என்னங்க ஒரு விஷயத்தை கொண்டு வர போகுது, இதை பற்றி ஏன் இத்தனை பேர் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு ஒரு டிவியில் என்ன நடக்குதோ, ஒரு ஷோவில் என்ன நடக்குதோ, ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதோ, இதுதான் நாட்டுக்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்கு. சிலருடைய அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு பல மக்களை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, பல மக்களை வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா இடங்களிலும் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம தட்டி கேட்கணும். அதுக்கான ஒரு ரெப்ளிகேஷன் தான் இது. மணிமேகலை இன்னைக்கு வந்து ஓப்பனாக போல்டப்பாக வந்து விஜய் டிவி அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் ஒரு சேனல், அதில் வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பை தூக்கி போட்டுட்டு வராங்க அப்படின்னும் போது நிச்சயமாக அதுக்கு பின்னாடி பலத்த காரணம் இருக்கணும். ஸோ மணிமேகலை மாதிரி எல்லாருமே வந்து தனக்கு எதிராக நடத்தக்கூடிய அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனை எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் எல்லாருமே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றின நம்மளோட கருத்து, டாமினன்ஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அவங்க வேலையை அவங்கள பார்க்க விடணும். இந்த ஷோவில் நீ குக் பண்ணுறியா, நீ குக் மட்டும் பண்ணு. ஆங்கர் பண்ணுறவங்க அதை பார்த்துப்பாங்க, நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஒன்றும் வந்து ஃப்ரெஷர் கிடையாது, அவங்க ஒன்றும் கற்றுக்குட்டி கிடையாது நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஸோ நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. என்றைக்குமே உங்களை வந்து ரொம்ப உயர்வாக நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாருமே சமம் தான். எல்லாருக்குமே எதனா ஒரு திறமை இருக்கும். அந்தந்த திறமையை அவங்க காட்டி அவங்க செயலில் அவங்க முன்னேறணும். நீ இப்படி பண்ணுறது தப்பு, இது நல்லால, இது கேவலமாக இருக்கு, இதை வந்து எப்படி பண்ணணும்னு தெரியுமா, என்னை பார்த்து கற்றுக்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு அதிகாரத்தின் உச்சம். இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதை பிரியங்கா தயவு செய்து நிப்பாட்டணும். இல்லைன்னா ஆல்ரெடி பிக் பாஸில் நீங்கள் பண்ண விஷயங்கள்னால உங்கள் மேலே இருந்து அந்த மதிப்பு மரியாதை மக்களுக்கு கிடையாது. இன்றைக்கி பப்ளிக் பைட் எடுக்கிறாங்க பல சேனல், போய் கேட்டால் மணிமேகலை வந்து திருப்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியங்காவும் மக்கள் கழிவுகளே ஊற்றுறாங்க. இப்போ மணிமேகலை சொன்ன இந்த விஷயமும் இன்னும் பலர் சொன்ன விஷயங்கள்லாம் சேர்ந்து பிரியங்காவுக்கு இன்னமும் கெட்ட பேரை தான் கொண்டு வரும். விஜய் டிவியை மட்டுமே வைத்து நீங்கள் பிழைத்து விட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய முட்டாள். அந்த தவறை பண்ணாதீங்க. அதை விட பலத்த சக்தி மக்களுடைய சக்தி. மக்களிடத்துல நீங்கள் வந்து நன்பெயரை பெறணும் அப்படின்னா உங்களுடைய நல்ல குணங்கள் வெளியப்படுத்துங்க. அதை விட்டுட்டு ஒருத்தனை அடக்கணும், ஒருத்தனை தன் கால் கீழே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்றைக்குமே வளர முடியாது. ஸோ மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.